2 நாளைக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு நாளிதழ் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அந்த நாளிதழில் ஒரு அறிக்கை ஒன்று வெளிவந்திருக்கு. அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறது ராகுல். அது வந்ததற்கு பிறகு மோடி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் வச்சு இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய காலில் விழுந்திருக்கிறார். எப்படியாவது இந்த அறிக்கையை தூக்கி விடுங்கள் அப்படின்னு. மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைச்சர் பியூஷ் கோயல், உங்களுக்கு தெரியும். அவர் தான் இந்த வர்த்தகத்தை எல்லாம் கையாளக்கூடிய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர். இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் அலுவலகத்திற்கு நேரடியாகவே ஃபோன் பண்ணி தயவு செய்து இந்த அறிக்கையை ஏதாவது செஞ்சுருங்க, நாங்கள் பெரிய சிக்கலில் இருக்கிறோம், மோடி பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பதாக தகவல்கள் இப்போ வெளியே வந்துட்டுருக்கு. இந்தியா அப்படிங்கிறது ராகுல் காந்தியினுடைய மொழியில் சொன்னால் அது பாரத மாதா. இப்போ பாரத மாதாவினுடைய இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நாடு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் சொந்தமானது. ஆனால் மோடி ஒரு குறிப்பிட்ட சில நபருக்கு மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை எல்லாம் வாரி வழங்கிட்டு இருக்கார் அப்படின்னு ராகுல் அம்பலப்படுத்தி இருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது இந்திய மக்கள் என்ன சாப்பிடணும், என்ன உடை உடுத்தணும், எப்படி வாழணும் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு மோடி சில நபர்களை நியமித்து வைத்திருக்கிறதாக சொல்கிறாங்க. அவங்க என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறதன்படி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வாழ முடியும் அப்படிங்கிற சூழலுக்கு இன்றைக்கி இந்தியா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்திலேயே மிகப்பெரிய புயல் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று கொண்டு நிர்மலா சீதாராமன் மிக விரைவில் சிக்குவார் என்று சொல்லப்படுகிறது. மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான நாளிதழ், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அந்த நாளிதழில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகுது. அந்த அறிக்கையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ நியூ லேண்ட் ஃபார் இந்தியன் பிஸ்னஸ் அப்படிங்கிறதா. இந்த அறிக்கையை யார் எழுதியிருக்கிறார், யார் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி. பொதுவாக நிறைய பிஜேபிக்கு எதிராக நிறைய அறிக்கைகளை அவர் வெளியிட்டிருக்கிறார், ஆதாரத்தோடு அம்பலப்படுத்திட்டு இருக்கிறார். ஆனால் இந்த அறிக்கை வெளிவந்ததுக்கப்புறம் மோடி தூங்கவே இல்லையா. மோடி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, நேரடியாகவே யார் யாருக்கிட்டெல்லாம் இது தொடர்பான அதிகாரம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இதை ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க, இந்த அறிக்கை பெரிய அளவில் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சுன்னா பெரிய சிக்கலாயிரும், பிஜேபியே டேமேஜ் ஆயிரும், பிஜேபியே வேணா குழி தோண்டி புதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தயவு செஞ்சு வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி இருக்கிறார். கூடுதலாக ஒரு செய்தி என்னன்னா, இந்த அறிக்கை வந்ததுக்கு பிறகு மோடி என்ன பண்ணினா, மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவருக்கு ஃபோன் பண்ணி, எப்பா நீ ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பா அப்படின்னு. பியூஷ் கோயல் என்ன பண்ணுறாருன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய மிக முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, எப்பா இது என்னப்பா இந்த அளவுக்கு மோடி பயப்படுறாரு, ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி இருக்கிறார். அதான் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல். ஏன் இந்த அறிக்கையை பார்த்து மோடியும் ஆர்எஸ்எஸும் பிஜேபி எல்லாம் இந்த அளவுக்கு பயப்படுது? ஏன் இதை எப்படியாவது வேற ஏதாவது செஞ்சிருங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? காரணம் ஒன்றும் இல்லை. இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இல்லையா, உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த நாட்டினுடைய வளம், அதாவது மக்கள் வளமாகட்டும் அல்லது இயற்கை வளமாகட்டும், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட 2 நபர்களுக்கு மோடி தாரை வார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதா இந்த அறிக்கையினுடைய மிக முக்கியமான விஷயம். அதுக்கு அவர் சில உதாரணங்களை சொல்றார். உங்களுக்கெல்லாம் நல்லாக தெரியும், பழைய வரலாறு படித்தவர்களுக்கு நல்லாக தெரியும். என்ன அப்படின்னா, இந்தியாவில் 2 மிக முக்கியமான பஞ்சங்கள் வந்தது இல்லையா. ஒன்று தென்னிந்தியாவில் தாது பஞ்சம், இன்னொன்று வங்காள பஞ்சம். இந்த 2மே எந்த அளவிற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய சிக்கலை சந்திச்சாங்க அப்படின்னு தெரியும். எத்தனை கோடி மக்கள் இறந்து போனார்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது யார் உருவாக்குனது? பிரிட்டிஷ்காரன் உருவாக்குனது. பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவன் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தான், அவன் ஒரு பெரும் முதலாளி தான். அவன் எதுக்காக இந்தியாவுக்கு வரான்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கனிம வளங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போகணும் இல்லையா, அதான் அவனுடைய திட்டம். அப்போது இந்தியாவில் எல்லாம் இருக்குது, ஆனால் இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய முதலாளியாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணா, திருடிட்டு போகிறான். நாளடைவில் என்ன ஆச்சு? இந்தியா ஒரு மிகப்பெரிய மக்கள் இழப்பு, அதாவது எக்கச்சக்கமான மக்கள் இறந்து போகக்கூடிய, அதாவது பசியினால் பஞ்சத்தினால இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதற்கு ஒப்பான நிலைமை இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சியில் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நம்ம போன்ற பல ஊடகங்கள் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 12 வருஷங்களில் மட்டும் ஏறத்தாழ ஒரு 10 பெருமுதலாளிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 பெருமுதலாளிகள், அதில் 7 பேர் குஜராத்தை சார்ந்தவங்க, மோடியினுடைய மாநிலத்தை சார்ந்தவங்க.
இவர்களுக்கு மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கியின் வழியாக 12 லட்சம் கோடி ரூபாயை நீ திரும்ப தர வேண்டான்னு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அதாவது அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணம், அவங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் வரி, அவங்க வாங்கிய பணம், இதில் 12 லட்சம் கோடி ரூபாயை மோடி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நீ எல்லாம் இது தர வேண்டாப்பா, நீ நிம்மதியாக இருந்துக்க, நீ நிம்மதியாக இருந்தால் தான் நானும் RSS நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததாக எல்லா ஊடகங்களிலும் செய்தி வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம். சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகையில் கூட வந்தது. சரவணா ஸ்டோர் மிகப்பெரிய அளவில் ஒரு ரெய்டு நடக்குது. சரவணா ஸ்டோர் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வணிக நிறுவனம். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸினுடைய பல்வேறு கிளைகள், அதாவது சரவணா ஸ்டோர் எந்தெந்த துறையிலெல்லாம் இருக்கிறானோ அதே துறையில் ரிலையன்ஸு பல்வேறு கடைகளை தமிழ்நாட்டில் திறக்கக்கூடிய நிகழ்வை பார்த்தோம். அதுமாதிரி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோல்டு வின்னர் எண்ணெய் நிறுவனம் சிக்கலுக்குள்ளாகுது. வட இந்தியாவில் ஃபார்ச்சூன் சொல்லக்கூடிய ஆயில் நிறுவனம் தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறப்பதற்கான எல்லா வேலைகளும் செய்யப்படுது. இது கடந்த 2-3 வாரங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மோடியினுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த EDCBA இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மோடிக்கு எதிராக இருப்பவர்கள் அல்லது மோடியினுடைய வழிக்கு வரல அப்படின்னா இவன் ரெய்டு விடுறது. ரெய்டு விட்டு அந்த நிறுவனத்தை திவாலாக்கிட்டு அந்த நிறுவனத்தை என்னென்னா அடிமட்ட விலைக்கு அதானி அம்பானிக்கு வாங்கி கொடுக்குறது. இந்த இடைத்தரகர் புரோக்கர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வேலையை நேரடியாகவே பிரதமர் அலுவலகம் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஆபத்தான இடம்னு பாருங்க. இந்தியாவில் எல்லாமே இருக்குங்க, இந்தியாவில் இல்லாதது எதுவுமே இல்லை. தேவைக்கும் அதிகமான உற்பத்தி இருக்குது. இப்போ உணவில் ஆனாலும் சரி, உடையில் ஆனாலும் சரி, மற்ற எல்லா விஷயங்களையும் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான உற்பத்தி இங்கே இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் கிடைக்குதா? கிடைக்கல. இப்போ ஒரு பக்கம் என்ன, பிஜேபி RSSகாரன் மீடியாவில் என்ன பேசிட்டு இருக்கிறான், இந்தியா வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்கிறான் இல்லையா. ஆனால் பட்டினியில் இந்தியா ரொம்ப பெரிய அளவில் பின்னோக்கி போயிட்டுருக்கு, இருக்கா இல்லையா? அதை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. அப்போ இந்த முரண்பாடு தான் பிரச்சனை அப்படிங்கிறது. அப்போது இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது இப்படியே போச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய பஞ்சம் இருக்கிறது அல்லவா, இந்தியாவே, அதாவது உலகமே அதிர்ச்சி உறக்கூடிய அளவுக்கு கொத்து கொத்தாக மக்கள் இறந்து போன ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயம் இந்தியாவில் வெகு விரைவில் நிகழக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்தி தெளிவாக இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது அவருடைய பார்வையில் பாரத மாதான்னு சொல்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பாரத மாதாவுக்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா வளங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த எல்லா வளங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய A to Z எல்லா மனிதர்களுக்கும் முடியாது, எல்லா பிள்ளைகளுக்கும் முடியாது. ஆனால் மோடியும் RSSும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை அதானி அம்பானிக்கு முழுமையாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், பிரதமர் ஸ்ரீலங்காவில் போய் அதானிக்காக பேசுனது நமக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவில் போய் அதானிக்கு பேசுனது நமக்கு தெரியும். ஒன்றும் இல்லைங்க, 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பாபா ராம்தேவ்னு சொல்லக்கூடிய இந்த போலி சாமியார் வேஷத்தில் இருக்கா இல்லையா, அவனுடைய ஆண்டு வருமானம் என்ன, ஒரு 600 கோடி ரூபான்னு இருந்தது. இன்றைக்கி அது 40,000 கோடி 50,000 கோடிங்கிற கணக்கு இல்லாமல் வளர்ந்துட்டு இருக்கு. யாருடைய உதவியால் இதெல்லாம் நடக்குது? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாருடைய உதவியால் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அப்போ இந்த பொருளாதார துறையில் இவ்வளோ பெரிய சிக்கல் நடக்குது அப்படின்னா இதுக்கு மிக முக்கியமான நபர் யார்? நிர்மலா சீதாராமன். அப்போ மிக முக்கியமான அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷயங்களெல்லாம் ஒரு நாள் உடைக்கப்பட்டு வெளியே வந்துருச்சுன்னு வைங்க, நிர்மலா சீதாராமனுக்கு விரைவில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஆப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களே ராகுல் காந்தி ஏன் முக்கியமானவர் தெரியுமா? அவர் RSSஐ எதிர்க்கிறார். அதே நேரத்தில் மோடி பெருமுதலாளிகள் கார்பரேட்டுடைய கள்ளக்கூட்டு இருக்கிறது அல்லவா, இந்திய மக்களை கொள்ளையடிக்கக்கூடிய கள்ளக்கூட்டு, இதையும் சேர்ந்து எதிர்த்துட்டு இருக்கார். இந்திய அளவில் நான் சொல்ல, நேருவுக்கு பிறகு காங்கிரஸில் இவ்வளோ ஒரு மகத்தான தலைவர் இருந்ததே இல்லை. RSSஐயும் மோடியையும் பாஜகவையும் அம்பலப்படுத்தக்கூடிய இவ்வளவு சிறப்பான ஒரு தலைவரை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. இந்திய மக்கள் ராகுலுக்கு பின்னால் அணிதிரள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. ஏன்னா இந்தியாவை காப்பாற்றணும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.